நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு அகவிலைப்படி, அதாவது டியர்னஸ் அலவன்ஸ். மத்திய அரசு ஊழியர்களும் மாநில அரசு ஊழியர்களும் 6 மாதத்திற்கு ஒரு முறை தங்களது ஊதியத்துக்கு ஏற்ப அகவிலைப்படியை பெறுகிறார்கள். அது எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் இருக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டும் கணக்கீட்டில் எடுத்துக்கொண்டும் ஒவ்வொரு மாதமும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் மாதத்தின் கடைசி நாளுக்கு முந்தைய நாளில் குறியீட்டு எண்ணை வெளியிடும். அதன் அடிப்படையில் 6 மாதத்திற்கு ஒரு முறை நமக்கு மத்திய அரசு டிஏவை அறிவிக்கிறார்கள். அதாவது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு எண். நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் எவ்வாறு இருக்கின்றதோ, விலைவாசியின் ஏற்றத்தின் அடிப்படையில் நமக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஜனவரி மாதமும் ஜூலை மாதம் வருடத்திற்கு 2 முறை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் அகவிலைப்படியை பெறுகிறார்கள். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.